மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல் பற்றித்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இக்காலங்களிலே நாங்கள் என்ன செய்வோகிறோம் என்றால், அதாவது இந்த இஜக்குலேஷன் எனப்படுகின்ற அந்த பகுதிக்குரிய என்னென்ன தசைகள் நரம்புகள் எல்லாம் தொழில்பாடுடன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கின்றோம். இந்த ஆண்களை எடுத்துக்கொண்டால் அதாவது நாங்கள் இந்த விந்து வெளியேறுகின்றதை நாங்கள் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று எமிஷன் என்றும், இரண்டாவதாக இஜக்குலேஷன் என்றும் நாங்கள் 2 பிரிவுகளாக நாங்கள் பிரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த எமிஷன் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், அதாவது எங்களுடைய விதையினுள்ளே பல உறுப்புகள் பல விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒரு முறை எங்களுடைய உடலிலே இருக்கிற விந்துகள் புதிதாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த விந்து உருவாகின்ற பகுதியை நாங்கள் சொல்வோம் இந்த விதப்பையிலே இருக்கின்ற செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் என்ற ஒரு பகுதியிலே தான் இந்த விந்துக்கள் உருவாக்கப்பட்டு அவை ஏறக்குறைய 18 to 24 மணித்தியாலம் மட்டும் எங்களுடைய விதையினுள்ளே சேமிக்கப்பட்டு அவை மெச்சுவர் அடைகின்றது சொல்லும்போது அவை முதிர்ச்சி அடைகின்றது. எனவே இந்த 18 to 24 மணித்தியாலம் மட்டும் வேணும் இந்த விந்துகள் என்ன செய்வதற்காக, முதிர்ச்சி அடைவதற்காக. என்றபடியினாலே தான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒருவருக்கு பிள்ளை இல்லை என்று இருந்தால், அவருக்கு பிள்ளை பிறக்கவில்லை என்று சொல்லுவோம், அவர் மனைவிக்கும் அவருக்கும், அதை நாங்கள் சப் ஃபெர்டிலிட்டி என்று சொல்லுவோம். எனவே பிள்ளை பிறக்காத ஒருவருடைய இந்த சீமன் அல்லது சுக்கிலோபாய் அல்லது விந்தை நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். இவ்வாறு இந்த விந்தைகளை பரிசோதித்து பார்ப்பதற்கு முதல் நாங்கள் என்ன சொல்வோம் என்றால், 3 நாட்கள் மட்டும், 3 நாட்கள் என்றால் 72 மணித்தியாலங்கள் மட்டும் அவர் தன்னுடைய பெண் துணையுடனோ மனைவியோடு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவர் மெஸ்டுபேஷன் கைப்பழக்கம் இருந்தால் அதையும் நிப்பாட்டி இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி இருந்தால்தான் இந்த விதையிலே உருவாக்கப்படுகின்ற இந்த ஸ்பெர்மட்டோசோவான்னு சொல்லுவோம், இந்த ஸ்பெர்ம், இந்த விந்துகள் எல்லாம் 18 to 24 மணித்தியாலம் தேவை. அந்த விந்துகள் எல்லாம் எங்களுடைய இந்த விதையினுள்ளே என்ன செய்வதற்காக, முதிர்ச்சி அடைவதற்காக. எனவே அதற்காண்டித்தான் நாங்கள் 72 மணித்தியாலத்துக்கு பிற்பாடு தான் நாங்கள் அவர்களுடைய இந்த விந்தை அல்லது சுக்கில பாயத்தை எடுத்து இந்த சீமன் என்று சொல்லுவோம், எடுத்து பரிசோதித்து அதன் பிறகுதான் அதற்குரிய விடையை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மிக முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது, இந்த எமிஷன் எனப்படுகிற பகுதி என்னவென்றால், பல சுரப்புகள் இந்த விதையிலே இருந்து வரப்போகிறது. பல சுரப்புகள், அதிலே பல பெயர்கள் இருக்கின்றது. நான் அவற்றை எல்லாம் சொல்லி உங்களுக்கு குழப்ப வேண்டிய தேவை. இந்த சுரப்புகள் எல்லாம் மிக முக்கியம் என இந்த விந்துக்களினுடைய, அதாவது உயிரை விந்துகளை உயிரை கொடுப்பதற்காக இந்த சுரப்புகள், இந்த செக்ரீஷன்ஸ் ஒன்றும் இல்லாவிட்டால் விந்துகள் எல்லாம் என்ன செய்துவிடும், தானாகவே இறந்துவிடும். எனவே இந்த விந்துக்களுக்கு உயிர்ப்பை கொடுப்பதற்காக பலதரப்பட்ட சுரப்புகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, சுரக்கப்படுகிறது. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், எமிஷன் என்று சொல்லுவோம். எனவே எமிஷன். 2வது பகுதி என்ன, இஜக்குலேஷன் வெளியிலே தள்ளப்படுவது. எனவே இந்த பகுதியிலே சேகரிக்கப்பட்ட இந்த சுரப்புகள் செக்ரீஷன்ஸும், அதே நேரத்தில் நான் சொன்னது போல செமினிஃபெரஸ் டிபியூல்ஸில் இருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஸ்பெர்மட்டோசோவா என்று சொல்லப்படுகிற விந்துனுடைய முதல் படியும் 2மே ஒன்றாக கலந்து அதன் பிற்பாடு அங்கே இருந்து தேக்கப்பட்டு பிறகு என்ன செய்யும் என்றால், இந்த எங்களுடைய ஆண்குறியிலே இருக்கின்றத பலதரப்பட்ட தசைகளினுடைய சுருக்கங்கள் காரணமாக மிக வேகமாக இந்த தசைகள் எல்லாம் சுருங்கி அப்படியே மிக வேகமாக இந்த விந்துகள் எல்லாம் அல்லது சுக்கில பாயம் அல்லது சீமன் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, வெளியிலே தள்ளப்படுகிறது. எனவே இதில் இருந்து உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு விதமான உறுப்புகள், இந்த விதையில் இருக்கின்ற உறுப்புகள் மிக முக்கியமாக பங்கு வகிக்கின்றது. அதே நேரத்தில் விதைக்கு வெளியிலே எங்களுடைய இந்த சிறுநீர் வெளியேறுகின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த புரோஸ்டேட் கிளாண்ட், அதாவது முன்னிற்கும் சுரப்பி, பல சுரப்பிகள் கூட இதில் மிக முக்கியமான
பாகம் வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த இந்த முன்னிற்கும் சுரப்பி புரோஸ்டேட் கிளாண்ட் என்று சொல்லுவோம், அதாவது புரோஸ்டேட் கிளாண்ட் என்று சொல்லுவோம். இந்த சில நேரங்களில் இந்த முன்னிற்கும் சுரப்பி புரோஸ்டேட் காலங்களில் உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான ஒரு பிரபலியமான ஒரு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு புற்றுநோய் என்றால் இந்த முன்னிற்கும் சுரப்பியில் ஏற்படுகின்ற புற்றுநோய், இந்த புரோஸ்டேட்டில் ஏற்படுகின்ற புற்றுநோய். அல்லது இந்த புற்றுநோய்க்கு முதல் நிலைமையில் என்ன நடைபெறும் என்றால் புரோஸ்டேட்டிலே வயசு போக சாதாரணமாக 48 வயசு போக 48 வயசுக்கு மேலே போக போக அவருடைய அறியாமலேயே இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் இந்த உடலில் இருக்கிற இந்த முன்னிற்கும் சுரப்பை வீங்கி கொண்டு வருகின்ற போது என்ன நடைபெறும் என்றால் அந்த எங்களுடைய இந்த சிறுநீர் பாய் பிளடர் என்று சொல்லுவோம் இருக்கின்ற சிறுநீர் பாய் அளவு கொஞ்சம் குறைவடையும், அதனுடைய கனவளவு கொள்ளளவு குறைவடையும். என்றபடியினாலே இந்த பிபிஹெச் என்று சொல்லப்படுகிற பினைன் புரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி என்று சொல்லப்படுகிற இந்த முன்னிற்கும் சுரப்பி நாங்கள் வீக்கம் அடைகின்ற போது ஒருவருக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அதை இரவிலே 2 தரத்திற்கு மேலே அவர் எழும்ப வேண்டும். அதே நேரத்தில் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாது, அனேபிள் டு கண்ட்ரோல் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் ஏர்ஜென்சி என்று சொல்லப்படுகிற சிறுநீர் வந்தவுடன் கழிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவருடைய உடுப்பிலையும் அவருடைய உள்ளாடை அண்டவையாலும் சிறுநீர் போகக்கூடியதாக இருக்கும். அதன் பிற்பாடு சிறுநீர் கழித்த பிற்பாடு என்ன செய்வோம்னா டெர்மினல் ட்ரிப்ளிங் என்று சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் ஒரு துளி துளியாக விழக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் சிறுநீர் கழிக்கின்ற போது இப்படி நன்றாக பாய்ந்து போகாமல் எங்களுடைய காலிலேயே விழும். இவையெல்லாம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு அறிகுறி. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர் நீங்கள் ஒரு இந்த பாலியல் ரீதியான பிரச்சனை என்றால் மட்டுமல்ல, இந்த பிரச்சனையும் ஆண்களுக்கு சாதாரணமாக உலகம் முழுவதுமே இந்த புரோஸ்டேட் கிளாண்டில் ஏற்படுகிற இந்த முன்னிற்கும் சுரப்பியில் ஏற்படுற புற்றுநோய் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஆண்களை கொள்ளுகின்ற மிக முக்கியமான ஒரு புற்றுநோயாக இருக்கின்றது. மேற்சொல்லப்பட்ட அறிகுறிகள் இருக்குமாக இருந்தால் உடனடியாகவே உங்களுடைய அறையில் இருக்கிற ஒரு வைத்தியரை காணுவது மிக மிக முக்கியமான இருக்கும். இது இப்படிப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு கூட இந்த இஜக்குலேஷன், அதாவது இந்த பிந்து பாயம் அல்லது சீமன் அல்லது சுக்கில பாயம் வெளியேறுகின்ற வேகமாக வெளியேறுகின்ற தன்மை என்ன செய்யப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஓரல் செக்ஸ் செய்பவர்கள், அதாவது வாய் மூலம் பாலுறவு கொள்பவர்கள். இப்போது எங்களுடைய இந்த இணையதளங்களை பார்த்து மிகவும் பிரபலியமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த பிரபலியாக போன நேரங்களில் பல பேர் தன்னுடைய பெண் துணையுடன் வருகிறார்கள். ஐயா, இவருக்கு ஓரல் செக்ஸ் வாய் மூலம் புணர்ச்சி செய்ய விருப்பம் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுவதை கேட்கின்றோம். அதில் அந்த பெண்களிடம் இந்த பிரச்சனையை கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை என்னவென்றால் இந்த அது ஆண்குறியில் இருக்கின்ற ஒரு துவாரத்தின் ஊடாகத்தான் சுக்கில பாயம் வெளியேறுகிறது, அதே துவாரத்தின் ஊடாகத்தான் சிறுநீரின் கழிக்கின்றது என்றபடியால் எங்களுக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று கவனிக்க வேண்டியது என்னவென்றால் எந்த நேரம் இந்த ஆண்குறி எழுச்சி அடைந்து இந்த இஜக்குலேஷன் வெளியேறுகின்ற, அதாவது இந்த விந்து வெளியேறுகிற தன்மை ஏற்படுகிறோம், அந்த நேரம் அங்கு பெரிய ஒரு பிளாக் ஏற்படும். என்ன, எங்களுடைய சிறுநீர் யூரித்ரான்னு சொல்லுவோம், சிறுநீர் பாதையில் இருக்கின்ற தசைகள் எல்லாம் சுருக்கம் அடைந்து என்ன நடைபெறும் என்றால் சிறுநீர் போவது 100க்கு 100% தடைப்படும். என்ன நடைபெறும், தடைப்படாவிட்டால் என்ன நடைபெறும், இந்த சிறுநீருடன் இந்த சுக்கில பாயம் சீமன் கரையுமாக இருந்தால் சேருமாக இருந்தால் அந்த விந்திலே அந்த சுக்கில பாயத்தில் இருக்கிற விந்துகள் எல்லாம் சிறுநீரினுடைய அந்த பிஹெச், அதாவது அதனுடைய அமிலத்தன்மை பிஹெச் என்று சொல்லுவோம், அதன் காரணமாக இந்த சிறுநீரில் இருக்கின்ற இந்த சுக்கில பாயத்தில் இருக்கிற அனைத்து விந்துகளும் இறந்துவிடும். இனி ஒருவருக்கும் பிள்ளை பெற முடியாது. என்றபடியினால் தான் எப்போ இந்த ஆண்குறி எழுச்சி அடைந்து அந்த ஆண் தன்னுடைய விந்தை வெளியேற்ற போகிறாரோ அந்த நேரத்தில் என்ன நடைபெறும் என்றால் உடனடியாகவே இந்த சிறுநீர் வழி, அதாவது யூரித்ரா என்று சொல்லுவோம், சிறுநீர் வழி தடைப்பட்டு சிறுநீர் வெளியேறுவது தடை செய்யப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் நீங்கள் இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியை மணி சின்னத்தை அல்லது பெல் சைன் அமுழ்த்தி மேலே தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்றால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகாமே அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.